அன்பாக்ஸ் பண்ணாம விட மாட்டோமா? ஆர்டர் போட்டது ரெடியா வருது, வந்துடும். சொன்ன வரலாம். அப்புறம் இந்த லான்ச் சும்மா எதுக்காச்சும் வச்சுப்போம். பாருடா கிளே ஒட்டிக்கிச்சு. எப்படிதான் ஒட்டுறாங்களோ. இது நம்ம கிளே பேபி. அன்பாக்ஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பீங்க. பண்ணுவேன், எடுக்கலாங்களா? ஐயோ அன்பாக்ஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஐயோ முடியல. ஆமா, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குதா? ஆர்வத்துக்கே ஆர்வமா இருக்குதா? ஓகே, திஸ் பாயிண்ட் கீழே போகும். அண்ட் திஸ் பாயிண்ட் 3, 2, 1 சட். என்னடா இதான் நம்ம லான்ச்சர். ஓகே, நம்ம லான்ச்சர் அன்பாக்ஸ் பண்ணலாங்களா? ரொம்ப சந்தோஷம். ரெண்டு லான்ச்சர், ஆனால் ஒரு லான்ச்சர் புட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நம்ம வேலையை லான்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோங்க. வாழ்றேக்கே ஒரு லான்ச்சர் வந்தாச்சுல. போட்டு சாமபாவு எப்பா போடு போடு. நம்ம தான் வாழ்றே. இப்போ சண்டையா போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வாழ்றேக்கு ஜெயிச்சுட்டு வாடா. வாழ்றேக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட போறேன். ஒரு நாள் அவனுக்கு அவனை எதிர்க்கணும். அதை நான் வாழ்றதுக்கு என்னோட இந்த ஃபேக்கான வெட்டர் பேர் வச்சுன்னா கொண்டு வர போறேன். நான் ஒரு இப்போதைக்கு ஒரு பிகினர் தான். இந்த வேடர் ஆகுது வேப்ளேட் வாங்குறது கஷ்டம்தான். எல்லாம் வாங்கியிருக்கேன்டா. ஏன்டா தோற்று போறேன்? ஏன்டா கொஞ்சமாச்சும் சண்டை போட்டுருக்கேன். கைஸ், நான் ஒன்றும் பாஸ் பண்ணல. அதாவது என்ன ஆச்சுன்னா திடீர்னு வீடியோ கட் ஆயிடுச்சு. அதுதான் ஓகே. திடீர்னு வீடியோ என்ன ஆச்சுன்னா தெரியல. கேமரா வச்சு எடுக்கிறதுனால ஒரு வேளை ஏதாச்சும் இதுவாக இருக்கும். ஓகே வாங்க போட வாழ்றதுக்கு வீட்டில் ஓகே சரி சண்டையை போடுவோம். வாழ்றதுக்கு வாழ் காலை போடு சண்டை
அதுக்கப்புறம் ரிவ்யூ போகணும். இனிமேட்டு நம்மளோட ஆன்சர்னா ஏ பாய் ஓகே பாய் எனக்கு அதான் பாய் வேணும். ஐயோ எங்க போய் விடுறோம் சாரியில அவனை எங்கே விட்டேன். அடுத்தது டிஃபென்ஸ் டைப்பை வச்சு டைப் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் ரிவ்யூ ஓகேவா. உனக்கு ஒரு ஆன்சரே வாங்கி இதுக்கு மேல என்னன்னு சத்தியமா முடியாது. ஆனா இவன் பஸ் பண்ணல ஆக்சுவலா அது வாழ்றதுக்கு இன்னொரு இடத்துல என்ன குடிச்சா ஏதோ பூச்சி கையில போல குடிச்சா. ஓகே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சத்தத்துக்கே சத்தமா முடியல. ப்ளீஸ்டா ஃபஸ்ட் ஆகுதுடா. இடத்துல டிஃபென்ஸ் கூட ட்ரை பண்ணுவோம். வச்சு விட போற பவர்ல ஒரு ரவுண்ட்ல 2 விண்டு. அடுத்த ரவுண்ட்ல இது ஒன்று தான். ஏன் இப்படி பண்றீங்களே? ஒரு ஆன்சர் வாங்கிட்டீங்க. அப்போ விட முதல் அவங்கள பற்றி இந்த ஒரு வாழ்றேன் சி மிஸ்டர் நம்மளுக்கு வாழ்றேன். ஐயோ வேற எடுத்துட்டே வருது. சட்டா போடலாம் இன்னும் அதுக்கு அதாவது ஸ்டமினா டைப் டிஃபென்ஸ் சுத்தமாக டக்கு டக்குன்னு இதாக இருக்கும். அப்புறம் அட்டாக்கு நல்லா தான் பண்ணுவான். ஆனால் என்ன இந்த வாழ்றதுக்கு ஒர்க்காக ஆனால் ஃபஸ்ட் ஆன்சர் எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு இந்த இதுதான். அப்பா எவ்வளோ ஃபஸ்ட்டு அங்கே பாருங்க அந்த காக்கா ரைட்டு காக்கா சி ஏரோப்ளைனை தான் அப்படி தொட்டிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு காக்கா இந்த எங்கள் தெரு நாய் இருக்கேன் ரைட்டானால இப்படி தான் குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் எது இந்த லான்சர் வாங்குறேன். எந்த லான்சர் பண்ணுறேன் இதை பாருங்க. கிளாஸ் பாருங்களேன் நல்லா தெரியும். உள்ள இருக்க பாட்டுலாம் நல்லாவே தெரியுது. அதான் லான்ச்சருக்கான இப்போதான் வாங்கணும். வாங்கி தீபம் அதாவது என் ஃப்ரெண்டு அவங்கள தான் மோத போறேன் வாழ்றேன்னு மட்டும் அவனோட பிரேவ் வாங்கியிருக்காங்க. சம பவர்ல ஆமா அதை வாங்கி ஒரு கேலக்ஸி பெகாசிஸே பஸ் பண்ணிட்டான். பஸ் நட்டு கனியா உடஞ்சிருச்சு. அதாவது எந்த இல்லை மித்துன்னு அவங்களோட ஃப்ரெண்டோட நம்மளும் பஸ்டே பண்ணிட்டான். நம்பவே முடியல. பஸ் பண்ணிட்டான்னா நட்டு கலர பஸ் பண்ணான். லான்ச் பண்ணல கொஞ்சமாச்சு டிஃபென்ஸ் ஸ்டாமினா டைப்னா ஸ்டாமினா அண்ட் அட்டாக். ஆனால் அதிகமாக ஸ்டாமினா தான் மேட்ச் கேஸ். ஏன்னா அதாவது அப்புறம் ஏதோ இன்னொரு பேப்ல வாங்கிக்கணும்.
அப்பா அவன் கூட அன்னைக்கு அவனை மோதி ஆஸ்ட்ரால் பிரைஸ் வச்சுருந்தான். நான் வாட்டரை வச்சு செம்மையா முடிச்சு விட்டேன்னா ஒரு நாள் நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு சொன்னான். அதனால நான் அவ்வளோ கண்டுக்கல. அப்போ உண்மையிலே ரிவெஞ்ச் எடுப்பான் போல இருக்கு. கண்டிப்பா எடுக்கலாம். நினைச்சா வாட்டரை டக்குன்னு பஸ் பண்ணிடலாம். இந்த மெட்டல் பேர் கூட ஃபேக்கானது, இது ரியலானது அது கூட பஸ் பண்ணிடுச்சு. ஐயோ என்னடா ரெண்டு ஈக்குவல் பாயிண்ட் இருக்காங்க. வாழ்றதுக்கும் பேரு ஐயோ உங்களுக்கு செட் பண்ணாம விட்டேன். இவன் பேர் என்ன வைக்கலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வச்சாலாம். ஓகே 100% வச்சுங்க. திரும்ப இங்கே பாருங்க குட்டி விடலாம். நான் கருப்பு கலர் நோட்டு தெரியுதா? குட்டி விடலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ போல எடுத்தாச்சு. கடைசி மேட்ச் பண்ணி 11 ஜெயிக்க போனாங்கன்னா அப்படிதான். வீடியோ பாஸ் பண்ணி பார்க்குறேன். எப்படி பாஸ் கடைசியில் டிரைவர் கூட சுத்திச்சு. இருங்க பாஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேங்க. ஜெயிச்சது இவன் தான் பாஸ் பண்ணிட்டான். பார்த்துட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடிச்சா சுத்திட்டு இருந்துச்சா வாடுறது டக்குன்னு ராஜுன்னு டக்குன்னு போட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆகி இவன் சுத்திட்டு இருந்தான். டிஃபென்ஸ் டைப்புக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது அவ்வளோ. அதனால அந்த வீடியோலாம் பார்க்கலாம். இப்போதைக்கு லான்ச்சர் வந்து ஓகே தான், எனக்கு ஓகே தான். லான்ச்சர் வந்து நல்லா தான் லான்ச் பண்ணுது. ஆனால் நம்ம வச்சுக்கு வாழ்க்கைக்கு அவ்வளோ மாறல. அதனால லான்ச்சர்ஸ். ஆனால் எனக்கு என்னன்னா இந்த பார்ட்ஸ் கரெக்டாகவே நேராகவே தெரியுது. நீங்களே தெரியுதா? உள்ளே இருக்க வேண்டிய பார்ட்ஸ்லாம் நேராகவே தெரியுது. அதான் மற்றபடி ஓகே தான். கையோட வாழ்ந்துச்சு, கையோட கட்டிக்கிட்டு வந்துச்சு. சரி மாட்டிக்கலாம். கையோட கட்டிக்கிச்சே. ஓகே ஓகே, அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.